வல்லாஹு ஸமீம். நம்பிக்கை கொண்டோரை போர்க்களங்களில் நிறுத்துவதற்காக முகம்மதே உமது குடும்பத்தை விட்டு புறப்பட்டதை நினைவூட்டுவீராக. அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். உங்களில் இரு குழுவினருக்கும் அல்லாஹ் உதவுபவன் என்ற நிலையில் அவ்விரு குழுவினரும் கோடைகளாகிட எண்ணினர். நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும். நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தபோது அல்லாஹ் பத்ர் களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். எனவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவை எஞ்சுங்கள். விண்ணிலிருந்து இறக்கப்பட்ட 3000 வானவர்கள் மூலம் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவியது உங்களுக்கு போதாதா என்று நம்பிக்கை கொண்டோருக்கு நீர் கூறியதை நினைவூட்டுவீராக. அது மட்டுமல்ல, நீங்கள் சகித்துக் கொண்டு இறைவனை அஞ்சும் போது திடீரென்று அவர்கள் உங்களிடம் போரிட வந்தால் போர்க்களை அறிந்த 5000 வானவர்கள் மூலம் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவுவான். உங்களுக்கு நற்செய்தி கூறவும் உங்கள் உள்ளங்கள் இதன் மூலம் அமைதி பெறவுமே இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மிகைத்தவனும் ஞானமிக்கோனுமான அல்லாஹ்விடமிருந்தே தவிர எந்த உதவியும் இல்லை. ஏக இறைவனை மறுப்போரில் ஒரு பகுதியினரை அழிக்கவோ அவர்களை தோல்வியுடன் திரும்ப செய்து இழிவுபடுத்தவோதான் இறைவன் உதவினான். முகமதே, அதிகாரத்தில் உமக்கு ஏதுமில்லை. அவன் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம், ஏனெனில் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. தான் நாடியோரை அவன் மன்னிக்கிறான், நாடியோரை தண்டிக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள், இதனால் வெற்றி பெறுவீர்கள். ஏக இறைவனை மறுப்போருக்காக தயாரிக்கப்பட்டுள்ள நரகத்தை அஞ்சுங்கள். அல்லாஹுவுக்கும் இத்தூதருக்கும் முகம்மதுக்கும் கட்டுப்படுங்கள், இதனால் அருள் செய்யப்படுவீர்கள். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் விரையுங்கள். இறைவனை அஞ்சுவோருக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹுவை நினைத்து தமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். தமது இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சொர்க்கச் சோலைகளுமே அவர்களின் கூலி. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நன்கு செயல்பட்டோரின் கூலி மிகவும் நல்லது. فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين. உங்களுக்கு முன்னர் முன்னுதாரணங்கள் சென்றுள்ளன. எனவே பூமியில் பயணம் செய்து
உண்மையை பொய்யென கருதியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை சிந்தியுங்கள். هذا بيان الناس وهدى وموعظة للمتقين. இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழியும் இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரையுமாகும். ولا تهنوا أنتم الأعلون إن كنتم مؤمنين. தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். لا يحب الظالمين. உங்களுக்கு போரில் ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த கூட்டத்திற்கும் அது போன்ற காயம் ஏற்பட்டிருக்கிறது. காலத்தை மக்களிடையே நாம் சுழல விடுகிறோம். நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் அடையாளம் காட்டவும் உங்களில் உயிர் தியாகிகளை ஏற்படுத்தவுமே இவ்வாறு துன்பத்தை தருகிறான். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் தன்னை மறுப்போரை அழிக்கவும் இவ்வாறு செய்கிறான். أم حسبتم ما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابرين. உங்களில் தியாகம் புரிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா? وَلَقَدْ كُنتُمُوهُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. வீர மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அதற்கு ஆசைப்படுவோராக இருந்தீர்கள். இப்போது அதை நேருக்கு நேராகவே பார்த்து விட்டீர்கள். وَمَا مُحَمَّدٌ شَيْئًا وَسَيَجْزِي اللَّهُ الشَّاكِرِينَ. முகம்மது தூதர் தவிர வேறில்லை. அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியில் திரும்பி விடுவீர்களா? வந்த வழியை திரும்புவோர் அல்லாஹுக்கு எந்த கேடும் செய்யவே முடியாது. நன்றியுடன் நடப்போருக்கு அல்லாஹுவின் விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்க முடியாது. இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி. இவ்வுலக கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம், மறுமையின் கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம். நன்றியுடன் நடப்போருக்கு கூலி. எத்தனையோ நபிமார்களுடன் சேர்ந்து எவ்வளவோ படையினர் போரிட்டுள்ளனர். அல்லாஹுவின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை, பலவீனப்படவும் இல்லை, பணிந்து விடவும் இல்லை. சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னிப்பாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்பதே. எனவே இவ்வுலக கூலியையும் மறுமையின் அழகிய கூலியையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நம்பிக்கை கொண்டோரே, ஏக இறைவனை மறுப்போருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களை வந்த வழியை திருப்பி விடுவார்கள். இதனால் மாறாக அல்லாஹுவே உங்கள் அதிபதி, அவனே உதவி செய்வோரில் சிறந்தவன். அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் அருளாமல் இருந்தும் அவனுக்கு இணை கற்பித்ததால் நம்மை மருத்துவரின் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்துவோம். அவர்கள் சென்றடையும் இடம் நரகம். அநீதி இழைத்தோர் சென்றடையும் இடம் மிகவும் கெட்டது. அல்லாஹுவின் விருப்பப்படி அவர்களை நீங்கள் கருவறுத்த போது தனது வாக்குறுதியை உங்களுக்கு அவன் உண்மைப்படுத்தினான். தளர்ந்து போய் இவ்விஷயத்தில் முரண்பட்டீர்கள். நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பிறகும் அவனுக்கு மாறு செய்தீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் இருந்தீர்கள், மறுமையை விரும்புவோரும் இருந்தீர்கள். உங்களை சோதிப்பதற்காக அவர்களை வெற்றி கொள்வதை விட்டும் அவன் உங்களை திருப்பினான். உங்களை மன்னித்தான்,
நம்பிக்கை கொண்டோ بما تعملون. உங்களுக்கு பின்னால் இத்தூதர் முகமது உங்களை அழைத்துக் கொண்டிருக்கும் போது எவரையும் திரும்பி பார்க்காமல் நீங்கள் மலை மேல் ஏறி சென்றதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதைவிட பெருங்கவலையை அவன் உங்களுக்கு பரிசளித்தான். நீங்கள் ஏற்படுத்த சிறு தூக்கத்தை தந்தான். உங்களில் ஒரு பகுதியினருக்கு அது மேலிட்டது, இன்னொரு பகுதியினரை கவலை பிடித்துக் கொண்டது. அவர்கள் அல்லாஹுவை பற்றி உண்மைக்கு மாறான அறியாமை கால எண்ணம் கொண்டனர். நமக்கு சிறிதளவாவது அதிகாரம் கிடைக்குமா என்று அவர்கள் கேட்டனர். அதிகாரம் முழுமையாக அல்லாஹுக்கே உரியது என்று கூறுவீராக. உம்மிடம் வெளிப்படையாக கூறாததை தமது உள்ளங்களில் மறைத்துள்ளனர். நமக்கு சிறிதளவாவது அதிகாரம் இருந்திருந்தால் இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்றனர். உங்கள் வீடுகளில் நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களில் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டோர் தமது களத்திற்கு சென்றிருப்பார்கள். உங்கள் உள்ளங்களில் உள்ளதை இரு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களில் பின்வாங்கியவர்களை அவர்களின் சில செயல்கள் காரணமாக ஷைத்தான் வழி தவற செய்தான். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பவன், சகிப்புத்தன்மை. நம்பிக்கை கொண்டோரே, பயணம் மேற்கொண்ட அல்லது போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறிய ஏன் இறைவனை மறுத்தோரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்களின் உள்ளங்களில் கவலை ஏற்படுத்தவே அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ அல்லாஹுவிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் திரட்டி கொண்டிருப்பவற்றை விட சிறந்தது. நீங்கள் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ அல்லாஹ்விடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள். முகமதே, அல்லாஹுவின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீர் நடந்து கொள்கிறீர். முரட்டுத்தனம் உடையவராகவும் கடின உள்ளம் உடையவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு ஓடியிருப்பார்கள். அவர்களை மன்னிப்பீராக, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவீராக. காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக. உறுதியான முடிவு செய்துவிட்டால் அல்லாஹுவையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களுக்கு உதவ மறுத்தால் அவனுக்கு பின் உங்களுக்கு உதவி செய்பவன் யார்? நம்பிக்கை கொண்டு மோசடி செய்வது எந்த நம்பிக்கும் தகாது. மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத் நாளில் கொண்டு வருவார். பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹுவின் திருப்தியை பெற்றவன் அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை அடைந்தவனை போன்றவனா? சென்றடையும் இடங்களில் அது மிகவும் கெட்டது. அவர்களுக்கோ அல்லாஹ்விடம் பல தகுதிகள் உள்ளன. அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான். அவர்களுக்கு அவனது வசனங்களை அவர் கூறுவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். பத்ர் போரில் இதுபோன்ற 2 மடங்குகளை எதிரிகளுக்கு அளித்த நீங்கள் உங்களுக்கு உஹது போரில் துன்பம் ஏற்பட்ட போது இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்டீர்கள். இது உங்களிடமிருந்து ஏற்பட்டது என்று கூறுவீராக.
இரு அணிகளும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹுவின் விருப்பப்படியே நிகழ்ந்தது. நம்பிக்கை கொண்டோரை அடையாளம் காட்டவும் நயவஞ்சகர்களை அடையாளம் காட்டவுமே இது நிகழ்ந்தது. வாருங்கள், அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள் அல்லது எதிரிகளை தடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. போர் செய்வது எங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களை பின்தொடர்ந்திருப்போம் என்றனர். அன்று அவர்கள் நம்பிக்கையை விட இறைமறுப்பு. அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று போருக்கு செல்லாதோர் தம் சகோதரர்கள் பற்றி கூறுகின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களை அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என எண்ணாதீர்கள். மாறாக அவர்கள் தம் இறைவனிடம் உயிருடன் உள்ளனர். தமக்கு அல்லாஹ் வழங்கும் அருளை எண்ணி மகிழ்கின்றனர். தம்முடன் இதுவரை சேராமல் பின்னர் உயிர் தியாகம் செய்து வரவிருப்போருக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதை எண்ணி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பது பற்றியும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். தங்களுக்கு போரில் காயம் ஏற்பட்ட பிறகும் அவர்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் பதில் அளித்தார்கள். அவர்களின் நன்மையை செய்து இறைவனை அஞ்சியோருக்கு மகத்தான கூலி உள்ளது. மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டனர், எனவே அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சில மனிதர்கள் கூறினர். இது அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கி, எனவே அவர்கள் அல்லாஹுவின் அருளுடனும் நற்பெயருடனும் திரும்பினார்கள். அவர்களுக்கு எந்த கேடும் ஏற்படவில்லை. தனது நேசர்களை ஷைத்தான் தான் இவ்வாறு அச்சுறுத்துகிறான். எனவே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். எனக்கே அஞ்சுங்கள். அவர்களுக்கு எந்த நற்பேரும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நாடுகிறான். அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு. அவர்கள் அல்லாஹுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது. வேதனை உண்டு. நம்பிக்கையை விற்று இறை மறுப்பை விலைக்கு வாங்கிக் கொண்டோர் அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம். பாவத்தை அவர்கள் அதிகமாக்கிக் கொள்வதற்காகவே விட்டு வைத்துள்ளோம். இழிவுபடுத்தும் வேதனை பிரித்து காட்டாமல் நீங்கள் எப்படி கெட்டவருடன் கலந்திருக்கிறீர்களோ அப்படியே கலந்திருக்குமாறு நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். மறைவானதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டித் தருபவனாக இல்லை. மாறாக அல்லாஹ் தனது தூதர்களில் தான் நாடியோரை தேர்வு செய்கிறான். எனவே அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் உங்களுக்கு மகத்தான கூலி உண்டு. அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு தீயது. அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கியாமத் நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தேவையுள்ளவன், நாங்களோ தேவையற்றோர் என்று கூறியோரின் கூற்றை அல்லாஹ் செவியுற்று விட்டான். அவர்கள் கூறியதையும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் பதிவு செய்வோம். சுட்டெரிக்கும் வேதனையை சுவையுங்கள். இது கொண்டு வந்து அதை நெருப்பு சாப்பிடும் வரை எந்த தூதரையும் நாங்கள் நம்பக்கூடாது என அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றனர். எனக்கு முன்னால் பல தூதர்கள் தெளிவான சான்றுகளையும் நீங்கள் கேட்டதையும் கொண்டு வந்தனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஏன் அவர்களை கொலை செய்தீர்கள் என்று முகமதை கேட்பீராக. வேதத்தையும் கொண்டு வந்தனர். பொய்யரென கருதினால் உமக்கு முன் பல தூதர்கள் பொய்யரென கருதப்பட்டுள்ளனர். அவர்கள் தெளிவான சான்றுகளையும் ஏடுகளையும் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தனர்.